See, today we are going to start this CA Inter revision classes for November 22 batch. The idea is we have to complete Companies Act 100%, and we will touch maybe contract and something else for another 10 marks syllabus. So, or 70 marks we will cover within 15 hours or maximum 17 to 18 hours. ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க முடியுமா சார்? எப்படி சார் முடிக்க முடியும்? நான்லாம் ஒரு மாசம் வாங்க கிளாஸுக்கு போனேன், 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுத்தாங்க, அங்கேயே முடிக்கல. அதுக்கப்புறம் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன், அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஹவர் பண்ணேன், அப்பயும் முடிக்க முடியல. எப்படி 15 ஹவர்ல முடிக்க முடியும்னா, ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. 1.5-2 ஹவர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரியா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லாம் இருக்கு? ப்ரிலிமினரி, ப்ராஸ்பெக்டஸ், அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ், அப்புறம் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட், மெம்பர்ஷிப்பு, ஷேர் கேபிட்டல், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், அது நாங்கள் மீட்டிங்ஸ்ன்னு சொல்றது, அப்புறம் டிவிடெண்ட், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கடன்னு ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி. இப்போ நான் கேள்வி கேட்கறேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல மொத்தம் எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு? கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல 470 செக்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. 29 சாப்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு ஷெட்யூல்ஸ் இருக்கு? 7 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்புறம் இன்கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிளா, இல்லைன்னா முன்னாடில இருந்தே இருக்கிற கம்பெனிஸ் ஆக்டுக்கு அப்ளிகபிள்? முன்னாடில இருக்கிற கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிளா? முன்னாடில இருந்தே இருக்கிற கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் சார். எஸ். சோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 is applicable for companies registered under Companies Act 2013 or any other previous Companies Act. இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் எப்ப இருந்துச்சு? 1956ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1913ல இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 1890s அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சோ எப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆயிருந்தாலும் ஓகே இந்தியால இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆயிடும். சரியா சார்? இந்த கம்பெனிஸ் ஆக்ட் எந்த கம்பெனிஸ்க்குலாம் 100% அப்ளிகபிள் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனிஸ்க்குலாம் 100% அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஸ்பெஷல் ஆக்ட் கம்பெனிஸ்ன்றது கம்பெனிஸ் ஆக்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆகும், ஸ்பெஷல் ஆக்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ஆக்ட் தெரியும்ல, 1938ல ஒரு இன்சூரன்ஸ் ஆக்ட் இருக்கும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கும், ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட், இந்த மாதிரி இருக்கிறதுல அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸும் அப்ளிகபிள் ஆகும், இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்போ எதுதான் சார் அவங்களுக்கு அப்ளிகபிள்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்டும் அந்த ஸ்பெஷல் ஆக்டும் எங்கெங்கெல்லாம் இன்கன்சிஸ்டன்டா இல்லையோ ஓகே அங்கெங்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள். எங்கெங்கெல்லாம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கோ அப்பப்பெல்லாம் ஸ்பெஷல் ஆக்டை பார்த்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட்ல பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான், ஷெட்யூல் 3ன்னு சொல்லிட்டு. பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட்ல பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கான். இப்போ இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, கரெக்டா? அப்ப இது அப்ளிகபிள் பேங்கிங் ரிலேஷன் ஆக்ட் அப்ளிகபிள், கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? அடுத்தது, சோ வாட் இஸ் a company? Simple. Company means a company incorporated under Companies Act 2013 or any other previous Companies Act. Yes, company. Time being in force. அந்த காலத்துல எது இருந்ததோ time being in force னு சொல்லுவாங்க. அத features of the company, perpetual succession அப்படினா அர்த்தம் men may come, men may go, company will go on forever. Death of the members will not stop the company's operations. So company oda continuation going concern அது நிறுத்தாது. Separate legal entity, shareholders are different, company is different. So members forming the company are totally different from the company. So members எல்லாம் சொல்லலாம், ஓனர்ஸும் சொல்லலாமே தவிர what they cannot do, they cannot claim the ownership of the assets of the company. They are the owners of the company, but they are not the owners of the assets of the company. சரியா? So only at the time of winding up, liquidator come and sell all the assets and distribute the money to them. அவ்வளவுதான். Separate legal entity சொல்லியாச்சு. Limited liability, to the extent amount of unpaid capital the members are liable. So once the capital is fully paid up, there is no more liability. See, இது வந்து லிமிடெட் லைபிலிட்டி வந்து ஒரு ஃபீச்சர், ஆனா சில கம்பெனிஸ் அன்லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனிஸும் இருக்கு. சரியா? சோ லிமிடெட் லைபிலிட்டி யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஃபீச்சர். சரியா? எல்லா கம்பெனிக்கும் லிமிடெட் லைபிலிட்டி கிடையாது. லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனின்னு வச்சிருந்தா அது ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கோ. அடுத்தது காமன் சீல்.
காமன் சீல் அப்படின்றது என்னன்னா ஒரு இரும்புல இருக்கும் ஒரு சீல், ஒரு எம்போசிங் சீல்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு பிளேட் இருக்கும், மேல ஒரு பிளேட் இருக்கும், நடுப்புற பேப்பர் வச்சு அமுக்குவாங்க. அதான் காமன் சீல். இப்பெல்லாம் அது யாரும் வச்சுக்கிறது இல்ல, இது வந்து ஆப்ஷன் ஆயிடுச்சு. 2015 வரைக்கும் அது மேண்டேட்டரியா இருந்துச்சு. 2015 அப்புறம் அது ஆப்ஷனல் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நார்மலா நம்ம அந்த இங்க் சீல் வச்சிருப்போம்ல, செல்ஃப் இங்க் சீலு, அந்த சாப்பா சீல் அதெல்லாம் யூஸ் பண்றோம். அடுத்தது artificial person. So company is a legal person. It's a registered person. It is not a natural person. So on incorporation, it becomes a person. Transferability of shares. Yes, the shares can be transferred from one member to another member. Private limited company na adla or restriction irukku. Enna first நம்ம board கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி நான் share transfer பண்ண போறேன்னு சொல்லிட்டு first option should be given to the existing shareholders. Okay, யாருமே வாங்குறதுக்கு ரெடியா இல்லைனா மட்டும் தான் you should sell to outsiders. ஓகே, இது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னா இருக்கு, ஆனா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனில அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீ யாருக்கு வேணா ஷேர் எடுத்துட்டு போகலாம், யார்ட்டையும் கேள்வி கேட்க தேவையில்லை. கெப்பாசிட்டி டு பி சூடு அண்ட் டு சூ. கம்பெனி பேர்லயே யூ கேன் ஓன் அசட்ஸ், யூ கேன் ஓன் லைபிலிட்டிஸ். கம்பெனி பேர்லயே நீ யார் மேலேயாவது கேஸ் போடலாம், யாராவது கேஸ் போடும்போது கம்பெனி பேர்லயே கேஸ் போடலாம். ஜென்ரலா கேஸ் எல்லாம் போடும்போது எப்படி இருக்கும்னா கம்பெனி பேர்லயும் கேஸ் போடுவாங்க, டைரக்டர் பேர்லயும் கேஸ் போடுவாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு கேஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா கம்பெனி வந்து எல்லா வேலையும் பண்ணுது, கம்பெனி தான் ஃப்ராட் தானே பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு வாயிலா பூச்சி. அது என்ன தெரியும், 4 மனுஷங்க சேர்ந்து டிசைட் பண்றதானே கம்பெனி. ஆனா கம்பெனின்றது ஒரு பர்சன், சரியா? அதனால கேஸ் போடும்போது எப்படி போடுவாங்கன்னா கம்பெனி மேலேயும் கேஸ் போடுவாங்க, கூட செகண்ட் பார்ட்டியா டைரக்டரையும் சேர்த்துப்பாங்க. இந்த A1 A2 சொல்லுவாங்கல்ல, ஜென்ரலா சொல்லுவாங்க. இந்த சந்தானம் படத்தை கூட A1 படம், A1னா கிரிமினல் அர்த்தம் பேசிக்கலி. அந்த யார் மேல அந்த கேஸ் போடுறாங்களோ அவங்க அப்படி கன்விக்டட் என்ன சொல்லுவாங்க, அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பெனி அண்ட் பாடி கார்பரேட். கம்பெனினா என்ன, பாடி கார்பரேட் என்ன சார்? சார் கம்பெனின்றது ஒரு குட்டி டெஃபினேஷன், பாடி கார்பரேட்ன்றது ஒரு பெரிய டெஃபினேஷன். கம்பெனியும் ஒரு பாடி கார்பரேட் தான், ஆனா பாடி கார்பரேட்ன்றது ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள், செப்பரேட் லீகல் என்டிட்டில இருக்கிற ஓகே ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற எல்லாமே பாடி கார்பரேட்ல வந்துடும், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃபாரின் கம்பெனி எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃபாரின் லால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், அது செப்பரேட் லீகல் என்டிட்டி இருந்திருக்கும் ஃபாரின்ல, அது கூட இந்தியாவில் பாடி கார்பரேட். ஆனா இந்தியாவில் அது கம்பெனி கிடையாது, புரிஞ்சுதா? அடுத்தது ரெண்டாவது எல்எல்பி எடுத்துக்கா. எல்எல்பி இஸ் பாடி கார்பரேட் பிகாஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கா, இருக்கு. ஏதோ ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இருக்கு. அப்ப பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அது பாடி கார்பரேட் கிடையாது, சரியா? சோல் ப்ரொப்ரைட்டர் அது பாடி கார்பரேட் கிடையாது, சரியா? சார் ஐசிஐ ஒரு பாடி கார்பரேட்டா? ஆமா, ஐசிஐ பாடி கார்பரேட். ஏன்? செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கா, இருக்கு. ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, ஆமா, ஐசிஐ ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்ன ஸ்ரீராம், என்ன டவுட் உனக்கு? சார் நீங்க அந்த ஃபாரின் கம்பெனி வந்து பாடி கார்பரேட் ஆனா கம்பெனி இல்ல அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி சார்? ஃபாரின் கம்பெனி வேற ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, வேற ஃபாரின் ஆக்ட்ல. சோ அது இந்தியன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. சோ ஃபாரின் கம்பெனி இஸ் நாட் a company under Indian Companies Act. See, company definition என்ன? It should be registered under Companies Act 2013, கரெக்ட்டா? ஓகே சார். சோ அது கம்பெனியா இருக்கு, அது வாய்ப்பு இல்ல. It is body corporate. ஓகே சார். இந்தியன் under this act னு போட்டுருக்கோம் பாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? Companies Act 2013 னு அர்த்தம். or any other previous law, அப்படின்னா இந்தியால இருக்கிற ஒரு லான்னு அர்த்தம். So foreign company is not a body company. Okay, stupid fellow. Foreign company is not a company under Companies Act. Foreign company is a body corporate. Okay sir. சார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல, அது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு, பர்பஸ் சக்சஷன் இருக்குது, அது பாடி கார்பரேட்டான்னு கேட்டா கோஆபரேட்டிவ் சொசைட்டி பாடி கார்பரேட் கிடையாது, அது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேயா? சரி, எல்லாருக்கும் சாலமன் கேஸ் தெரியுமா? செப்பரேட் லீகல் என்டிட்டிக்கான ஃபேவரட்டான கேஸ் அது. ஸோ சாலமனும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கிரெடிட்டார்ஸ்லேருந்து நிறைய கூட்ஸ் கிரெடிட்ல எடுத்தாங்க, காசு தரல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு காசு தரல. காசு தேவைப்படும் போது சாலமன் வந்து அவர் கையில இருக்கிற காசை கம்பெனி கொடுத்தாரு. அந்த கம்பெனி காசு தேவைப்படும் போது கடன் கொடுத்தாரு. அந்த கடனுக்கு அவர் டிபெஞ்சரா எடுத்துக்கிட்டாரு. அந்த டிபெஞ்சரை அவர் அந்த அசட்டோட செக்யூர் பண்ணிட்டாரு, கம்பெனியில இருக்க அசட்டோட செக்யூர் பண்ணிட்டாரு. ஸோ சாலமன்
is having 3 roles in the company now. Solomon is a shareholder, Solomon is a director, Solomon is also a secured creditor by way of debenture. சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கம்பெனி மூடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. கம்பெனி மூட்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அசெட்ஸை வித்து அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் செக்யூர் கிரெடிட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அசெட்ஸை வித்து சாலமன் அவருக்கு லோன் கொடுத்தாருல, அந்த லோனுக்கு அவர் காசை எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது வெளியில இருக்கிற கிரெடிட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டேய் உனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் தானே உனக்கு, ஏன்னா யூ ஆர் அ ஷேர் ஹோல்டர் அப்படின்னாங்க. சாலமன் சொன்னா, நான் ஷேர் ஹோல்டிங்கான காசு எடுக்கல, நான் வந்து செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸா இருக்கேன்ல அதுக்கான காசு தான் எடுக்கிறேன் அப்படின்னா. யோசிச்சு பாரு, 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, 1 கோடி ரூபாயா லோனா கொடுக்குறாங்க. சோ ஹி சேயிங் அந்த 1 கோடி ரூபாய் நான் திருப்பி எடுக்கிறேன், அந்த 1 லட்ச ரூபாய் நான் திருப்பி எடுக்கலன்றான். ஓகே, கிரெடிட்டர்ஸ் சொல்றாங்க, ஏன்பா 1 லட்ச ரூபாய் நீ திருப்பி தவிர பரவாயில்ல, 1 கோடி ரூபாய் எடுத்துட்டேன்னா அப்புறம் கம்பெனில என்ன இருக்கும், எனக்கு ஒண்ணுமே இருக்காது, பிம்பிளிக்கு பிலாப்பி தானே. நோ, அதனால கிரெடிட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுன்றாங்க. கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன பண்றாங்க, சாலமனுக்கு ஃபேவரட்டா தீர்ப்பு கொடுத்துறாங்க. எப்படி? as a secure creditor is a different person, as a shareholder is a different person அப்படின்ட்டாங்க. இதுதான் செப்பரேட் லீகலிட்டி. ஸோ நீயும் கம்பெனி ஒண்ணு கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. இது ஒரு நேர்மையான கேஸ்ன்றதுனால இப்படி நடந்துச்சு. இதே கிங்ஃபிஷர் விஜயமாலியால அப்படி கிடையாது. கிங்ஃபிஷர் விஜயமாலியால கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் தான் லோன் எடுத்துச்சு. ஆனா ஏன் கவர்மெண்ட் துரத்தி விஜயமாலியாவை பிடிக்குது? புரிஞ்சுதா இல்லையா? அப்போ ஏர்லைன் கம்பெனி தானே அடிக்கணும், ஏன் விஜயமாலியாவை துரத்துறாங்க? சாலமன் மாதிரி தான் அவரும் செப்பரேட் லீகல் என்டிட்டினா, அவரு வேற கம்பெனி வேற தானே, அவரும் லோன் வாங்கலையே, கம்பெனி தானே லோன் வாங்கிச்சு. லோன் வாங்கின கம்பெனி நாசமா போச்சு, இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ மூஞ்சி போச்சுன்னு கை கழுவிட்டு போக வேண்டியது தானே, பேட் டெட்ஸ்ன்னு போட்டு. ஆனா ஏன் கவர்மெண்ட் விஜயவாலியா பிடிச்சி அடிக்குது? ஏன்னா அந்த கேஸ் சாலமனோட நீங்க எடுத்துக்கூடாது. நான் இதுக்கு அப்புறம் எப்பப்பெல்லாம் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் டீல் பண்ணணும்னு சொல்லுவேன், அப்போ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ரூபன் வர்சஸ் கிரேட் ஃபிங்கர்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ்ல தான் விஜயமாலியாவுக்கு கொடுக்க வேண்டிய இது மேட்ச் ஆகுது. சரியா? இப்ப அடுத்தது படிப்போம். எப்பப்பெல்லாம் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் டீல் அப்படின்னா செப்பரேட் லீகலிட்டி எப்பெல்லாம் நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் டெய்மலர் வர்சஸ் கான்டினென்டல் ரப்பர் டயர். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ட்ரேடிங் வித் எனிமி கண்ட்ரி. டெய்ம்லர்ன்றது நம்மளோட பென்ஸ் கார் கம்பெனி, கான்டினென்டல் டயர்ன்றது டயர் கம்பெனி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்டினென்டல் டயர் எம்ஆர்எஃப் டயர் மாதிரி அது ஒரு டயர். ஸோ ஜெர்மனில இருக்கிற கம்பெனிக்காரங்க லண்டன்ல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜெர்மனில இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து லண்டன்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, ஒரு பிரான்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பெப்சி இந்தியாவில் ஆரம்பிக்கலையா, அமேசான் இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிக்கலையா? ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அமேசான் இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனி பேர் என்ன? அமேசான் இந்தியா. பெப்சி இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனி பெப்சிகோ இந்தியா. ஸோ அப்போ யூனிலிவர் இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனி பேர் என்ன? இந்துஸ்தான் யூனிலிவர். இந்த மாதிரி டெய்ம்லர் போயிட்டு யூகேல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது யூகே கம்பெனியா ஜெர்மன் கம்பெனியா? யூகே. அது யூகே கம்பெனி. இந்துஸ்தான் யூனிலிவர் இந்தியன் கம்பெனியா ஃபாரின் கம்பெனியா? இந்தியன் கம்பெனி. பெப்சிகோ இந்தியா லிமிடெட் இந்தியன் கம்பெனியா அமெரிக்கன் கம்பெனியா? இந்தியன் கம்பெனி. ஸோ யாராவது பெப்சி அமெரிக்கன் கம்பெனின்னு சொன்னா அடி. பெப்சி அமெரிக்கன் கம்பெனி கிடையாதுடா. பெப்சிகோ வேற, பெப்சிகோ இங்க்னு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கும், அது அமெரிக்கன் கம்பெனி. கூகுள் இங்க் இருந்தா அது அமெரிக்கன் கம்பெனி. கூகுள் இந்தியா லிமிடெட் இருந்ததுன்னா அது இந்தியன் கம்பெனி. புரிஞ்சுதா? யூ ஷுட் நாட் சி த ரியல் கலர் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்க கூடாது, அது எந்த ஊர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும், அது அந்த கம்பெனி. ஸோ இந்தியாவில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது இந்தியன் கம்பெனி. ஓ டெஸ்லா கம்பெனி, டெஸ்லா எந்த ஊரு அப்படின்னு கேட்டா யூஎஸ்ன்னு சொல்லுவீங்க. டெஸ்லா கர்நாடகால ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா. அப்போ டெஸ்லா எந்த ஊருக்காரன்? டெஸ்லா எந்த ஊருக்காரன்? கர்நாடகால ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டெஸ்லா இந்தியா லிமிடெட், டெஸ்லா மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் இருந்தா அது இந்தியன் கம்பெனி. புரிஞ்சுதா இல்லையா? நீங்க என்ன கேட்பீங்க, சார் ஜொமேட்டோ எந்த ஊர் கம்பெனி? ஜொமேட்டோ இந்தியன் கம்பெனி டக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா ஜொமேட்டோல கிட்டத்தட்ட 70-80% ஷேரு அலிபாபா ஓன் பண்ணுது, சைனீஸ் ஓன் பண்றாங்க. அதனால அது சைனீஸ் கம்பெனியா மாறிடுமா? மாறாது, அது இந்தியன் கம்பெனி தான். ஸோ டோன்ட் கோ பை த கலர் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், கோ பை த கலர் ஆஃப் த கம்பெனி இன் விச் கண்ட்ரி இட் இஸ் ரிஜிஸ்டர்டு. ஸோ இப்போ டைமர் கம்பெனி பிரிட்டன்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்போ ஜெர்மன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜெர்மன் சொல்லக்கூடாது, அது பிரிட்டன் தான் சொல்லணும். இப்போ கான்டினென்டல் ரப்பர் டயர்ன்றது யூகேல இருக்கிற ஒரு டயர் கம்பெனி.
ஸோ டைம்லர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கான்டினென்டல் ரப்பரை அவங்க போட்டுக்கிறாங்க. அதாவது பென்ஸ் கார் கம்பெனி ரப்பரை யூஸ் பண்ண அந்த டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் வார் வந்துருச்சு. யாருக்கு? ஜெர்மனிக்கும் பிரிட்டனும் எதிரணியா மாறிட்டாங்க அந்த வேர்ல்டு வார்ல. உங்களுக்கு தான் தெரியுமே, ஹிட்லர் வந்து ஆப்போசிட் சைடா மாற. அப்போ டெல் மீ வெதர் நவ் யூ ஷுட் see the color of the shareholder or now also you should see only the register officer. And now you should see the color. Now you should see the color of the shareholders. Enemy country. புரியுதா இல்லையா? So when you become an enemy country, அப்போ நம்ம we should lift the carpet wheel and see who is the shareholder. புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். என்னது? என்ன பத்மினி எதுக்கு அன்மியூட்ல இருக்க? மியூட்ல போ. அடுத்தது தின்ஷா மேனேஜ் பெட்டிட். அம்மா நான் ஆடியோ தான் மியூட்ல பண்ண சொன்னேன், வீடியோ மியூட்ல போக சொல்ல. வீடியோ எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அத்தீஷ் வீடியோ ஆன் பண்ணு, அப்பப்போ ஆஃப் பண்ணுது பாரு உங்க வீடியோ. ஓகே டன். நெக்ஸ்ட், இப்போ கம்பெனியை யூஸ் பண்ணி யாராவது டாக்ஸ் எவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனின்ற பேரை யூஸ் பண்ணி டாக்ஸ் எவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? we will lift the corporate wheel. ஸோ இப்போ வைபவ்னு ஒரு பையன் இருக்கான். வைபவ் என்ன பண்றான்? he is starting many companies in such a way he can evade taxes. ஓகே, இதுதான் இந்த தின்ஷா மேனேஜ் பெட்டிட் கேஸ். ஸோ அவர் என்ன பண்றாரு? நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வர வேண்டிய இன்கம் வேணும்னே அந்த கம்பெனிக்கு மாத்தி விட்டு திருப்பி அந்த கம்பெனிலே அவர் லோன் எடுத்துக்கிறாரு. in that scenario what will happen? we will say all the companies and Dinsha are one and the same. அதான் தின்ஷா மேனேஜ் பெட்டிட் கேஸ். ஓகே, அடுத்தது இப்போ சில எம்ப்ளாயி வெல்ஃபேர் லாஸ்லாம் இருக்குது, போனஸ் ஆக்ட் அந்த மாதிரி நிறைய லாஸ்லாம் இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனில 20 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஎஃப் வந்துடும், போனஸ் வந்துடும் அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு கம்பெனில 60 பேர் எம்ப்ளாய் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்ட்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எம்ப்ளாயருக்கு அடிஷனல் பர்டன் ஆகுது. இப்போ உனக்கு மாச சேலரி 30 ரூபா அப்படின்னா வருஷ சேலரி எவ்வளோ? 30 × 12 3600 ரூபா வரும். கரெக்டா இல்லையா? 360 ரூபாயா 3600 ரூபாயா? 30 ரூபா மாச சேலரி எவ்வளோ வரும்? 12 மாசத்துக்கு 360 சார். 60. ஸோ அந்த காலத்துல நான் 1960 சொல்றேன் நான், சரியா? அப்போ 360 ரூபான்றது பெரிய விஷயம், மாசத்துக்கு 30 ரூபான்றது பெரிய விஷயம். அப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்கான், போனஸ் கொடுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுன்றாங்க, 13 மாசம் சம்பளம் கொடுன்றாங்க. இப்போ இவனுக்கு பெருசா வலிக்குது, பெரிய அமௌண்ட்ல. ஸோ அப்ப என்ன பண்றான்னா, ஒரு கம்பெனியை 4 உடைக்கிறான். 4 உடைச்சு 4 கம்பெனி உட்கார வச்சிட்டான். ஸோ 20 எம்ப்ளாய்க்கு மேல போகும்போது இந்த கம்பெனில இல்லாம வேற கம்பெனில போடுறாங்க. ஆக்சுவலி ஒரே கம்பெனி தான், 60 பேர் இருந்தாங்க. இப்ப 4 கம்பெனியா வச்சு ஆளுக்கு 15 போட்டான் ஒரு கம்பெனிலையும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? உனக்கு நிறைய வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் அப்ளிகபிள் கிடையாது. புரியுதா உனக்கு? அப்படி பண்றாங்க. இப்போ நீ சொல்லு, இந்த மாதிரிலாம் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனை தூக்கத்துக்காக தான் நீ கம்பெனி ஆரம்பிச்ச, கரெக்டா? நீ ஒரு கம்பெனி தான் சும்மா 4ஆ பிரிச்சு பண்ற. அப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒண்ணு அந்த சேம்னு சொல்லி பண்றாங்க. இன்கம் டாக்ஸ்ல கிளப்பிங் ப்ரொவிஷன் படிச்சிருப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ இப்பதான் என்ன பண்றீங்க, நீங்க 4 டிஃபரெண்ட் கம்பெனியா இருந்தாலும் அந்த 4மே ஒன் அந்த சேம் பிகாஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனியா ஒன் அந்த சேம்னு சொல்லி கொண்டு வரீங்க, லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். அதுக்கப்புறம் அப்பப்போ யாரும் அன்மியூட் பண்ணி சரி இப்ப சொன்னீங்கல்ல, அது 4ஆ பிரிச்சு அவங்க பண்றாங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் மாத்தி, அதுக்காக அப்ப அது இல்லீகலா இல்ல எப்படி சார்? ஏன் இல்லீகலா இல்லையா? எப்படி இல்லீகல் ஆகும்? இல்ல அப்ப அது வந்து கார்ப்பரேட் வெல் பிரேக் ஆகுது அப்படின்னா, கார்ப்பரேட் வெல் லிஃப்ட் பண்றது இன்கம் டாக்ஸோட வேலை, அந்த கம்பெனி அந்த போனஸ் ஆக்டோட வேலை. அது எப்படி இல்லீகல் ஆகும்? கேன் யூ ஸ்டார்ட் 4 கம்பெனி ஸ்ரீராம்? எஸ் சார். இதுல என்ன இருக்குது? 4 கம்பெனி ஆரம்பிச்சா உனக்கு உள்ள போடுவாங்களா? இல்ல நான் பர்பஸ் ஆரம்பிச்சா எடுத்துக்கு உள்ள வச்சாங்களா? இல்ல நான் பர்பஸ் வந்து டு ரெடியூஸ் தி டாக்ஸ் அப்படிங்கறதுனால அது இல்லீகல் ஆகுமா? அது இல்லீகல் இல்லடா, எல்லாத்தையும் சேர்த்து பாத்துருவாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சரி, கிளப்பிங் ப்ரொவிஷன் என்ன பண்றாங்க? நீ உன்னோட காசை உன் மேல தனியா அசஸ் பண்ண முடியலன்னா உங்க அப்பாவோட சேர்த்து அசஸ் பண்றாங்கல்ல, அது எப்படி இல்லீகல் ஆகும்? சேர்த்து அசஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்.
நாலுத்தையும் சேர்த்துருவாங்க. இப்ப நீ தனித்தனின்னு சொல்லுவ, அவங்க சொல்லுவாங்க 4 1ன்னுவாங்க. ஓகே சார். எப்பப்பெல்லாம் நீ வாதாட முடியாது, இது தனி அப்படின்னு எப்ப வாதாட முடியாதுன்னு இந்த கேஸ். நீ தனின்னு சொல்லுவ, அவங்க தனி இல்ல எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியுமான்னா முடியும், அதான் கேஸ்ல. எப்பப்பெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன் எல்லாம் எல்லாரும் ஒண்ணு, என்ன ஜென்ரலா நீங்க 2 பேர் வேற வேற, ஷேர் ஹோல்டர்ஸ் வேற, கம்பெனி வேற. அடுத்தது கில்ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. இது என்னாச்சு, கம்பெனி ஃபேர்ல ஃப்ராட் தனம் பண்றான். ஒருத்தன் வந்து நான் கம்பீட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அதே விஷயத்த கம்பீட் பண்றான். ஓகே, நான் கம்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கம்பீட் பண்ணல, அவன் ஆரம்பிச்ச கம்பெனி தான் கம்பீட் பண்ணுதுன்னு சொன்னான். நான் வேற கம்பெனி வேறன்னு சொன்னான். இல்ல தம்பி, இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கம்பெனி ஒண்ணு இந்த சேம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் நீ ஃப்ராட் தனம் பண்றியோடா, ஞாபகம் வச்சுக்கோ, எப்பப்பெல்லாம் நீ ஃப்ராட் தனம் பண்றியோ அப்பப்பெல்லாம் நீயும் கம்பெனி ஒண்ணு இந்த சேம். சோ இந்த நான் சொன்னேன் இந்த விஜய் மல்லையா கேஸ், அதெல்லாம் இதுலதான் வரும். சரி, அடுத்தது if the number of members, the minimum number of members, private எவ்வளவுப்பா minimum number of members? 2. Publicல 7. லோகேஸ்வரன், வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஆன் பண்ணிடு, இல்லைன்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். யார் யாரெல்லாம் வீடியோ ஆஃப்ல இருக்கோ நான் ரிமூவ் பண்ணிடுவேன்ப்பா. எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா கிளாஸ்ல வீடியோ ஆஃப் பண்றேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தலையை குனிஞ்சினே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணு வச்சுக்கோ. ஒரு வேலை ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வச்சுக்கோ, மூஞ்சி ஃபுல்லா முக்காடு போட்டு தலையை குனிஞ்சினே பெஞ்சு கீழே இருந்தா எப்படி இருப்பேன்? அதான் வீடியோ ஆஃப் பண்றது. எதுக்கு யூ வாண்ட் டு ஹைட் ஃப்ரம் த கிளாஸ்? இல்லைன்னா படுத்துட்டு அட்டன் பண்ணுவீங்களா கிளாஸ்? பாத்ரூம் போயிட்டு அட்டன் பண்ணுவீங்க. பாத்ரூம் போனீங்கன்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோ. நீ வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தா நீ பாத்ரூம் போயிருக்கன்னு அர்த்தம். ஏன்னா அங்கெல்லாம் வீடியோ ஆன் பண்ணா தெரிஞ்சிடும் எனக்கு எல்லாமே. ஸோ அது வேணா நீ ஆஃப் பண்ணிக்கோ. மற்ற நேரம் நீ எதுக்கு வீடியோ ஆஃப் பண்ற? இவ்வளவு சொல்றேன், ஆரம்பத்திலே சொல்றேன் வீடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, வீடியோ ஆஃப் பண்ணக்கூடாதுன்ட்டு. வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்களா? கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 100% கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் கிளாஸ் மண்டையில ஏறும். நீங்க எல்லாம் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு தான் இப்ப ரிவிஷன் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. ரிவிஷன் கிளாஸுக்கு வரும்போது டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். அப்போ எவ்வளோ கான்சென்ட்ரேட்டா, எவ்வளவு போக்கஸ்டா இருக்கணும்னு பாருங்க. அடுத்தது என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். பப்ளிக்ல எவ்வளவு மெம்பர்ஸ்? 7. Minimum 7. So if the minimum number of members reduced below 7 or 2, within how many days you should make it to the statutory minimum? 6 months. 6 months. 6 months. Okay, அப்படி இல்லனா lifting of corporate will happen. You and the company are become one and the same, and it becomes like an unlimited liability company கூட. சரியா? Because you lose the company status and it will become like a proprietor status. Then class of companies. What are the different classes of companies? Based on the number of members. 1% company அதுல ஒரு ஆள் தான் இருப்பாரு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதுல 2 பேர் இருப்பாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதுல 7 பேர் இருப்பாங்க. நான் சொல்றது மினிமம் தான். 1% கம்பெனில மினிமம் மேக்ஸிமம் 1 தான். ஆனா பிரைவேட்ல மினிமம் 2, மேக்ஸிமம் 200. பப்ளிக்ல மினிமம் 7, மேக்ஸிமம் unlimited. Other depending on liability, you have limited liability, unlimited liability company. Then depending on liability la, limited liability la, limited by shares, limited by guarantee, அதுல ஒரு 2 விதம். அப்புறம் based on controls la, holding, subsidiary, associate, joint venture. Based on listing la, listed company, unlisted company. Others la, foreign, government, small company, dormant company, நிதி company, charitable company, producer company. ப்ரொடியூசர் கம்பெனி உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்சிருக்காது, மிச்சம் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ப்ரொடியூசர் கம்பெனின்றது அக்ரிகல்ச்சர் கம்பெனி. அது ஒரு செப்பரேட்டான ஒரு டைப் ஆஃப் கம்பெனிஸ், அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வந்திருக்க கம்பெனிஸ். அடுத்தது கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ். ஸோ இதோட லைபிலிட்டி என்ன? லிமிடெட் பை ஷேர்ஸ்னா டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்பெய்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் யூ ஆர் லைபிள். ஒன்ஸ் த கேபிட்டல் இஸ் ஃபுல்லி பெய்ட் அப் தேர் இஸ் நோ மோர் லைபிலிட்டி. நவ் company limited by guarantee. What is the liability? You would have signed a contract with the company that at the time of winding up I will pay this much amount to the company. ஒரு guarantee sign பண்ணிருப்பேன். அது எப்போ applicable ஆகும்? இந்த guarantee எப்போ exercise ஆகும்? guarantee எப்போ exercise ஆகும்? binding up தான் exercise ஆகும். மத்தபடி அது exercise ஆகவே ஆகாது. அந்த winding up timeல 100% exercise ஆகுமா? No sir, up to the amount of guarantee. Very good. Only என்ன சொன்னா? Up to the amount of guarantee sir.
இல்லடா அதான் கேக்குறேன் நானு. வைண்டிங் அப் டைம்ல 100% இது எக்ஸைஸ் ஆகுமா? கேரண்டி நீ கொடுத்த சைன் போட்டிருப்பல அது அமௌண்ட் கேட்பாங்களான்னு கேக்குறேன். நோ சார், எல்லா டியூ அமௌண்ட் பே பண்ணி Very காசு good. பத்தாத போது Only when the assets are not satisfied to pay the liability, அப்போதான் அந்த கேரண்டி கேட்பாங்க. ஆனா கேட்கவே மாட்டாங்க. So what is the time dissimilarity? ஷேர் இருக்கிற கம்பெனில, அதாவது என்ன சொல்றது, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்ல ஆரம்பத்திலயும் கேட்கலாம், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த கோயிங் கன்சர்ன்லயும் கேட்கலாம், வைண்டிங் அப்லயும் கேட்கலாம். ஆனா கேரண்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வைண்டிங் அப் டைம்ல தான் கேட்பாங்க. அதுவும் அசெட்ஸ் எல்லாம் பத்தல அப்படின்ற போது தான் கேட்பாங்க. அடுத்தது அன்லிமிடெட் கம்பெனி. ஸோ அன்லிமிடெட் கம்பெனில வித் ஷேர் கேபிட்டல் இருக்கு, வித்தவுட் ஷேர் கேபிட்டல் இருக்கு. சரியா? ஸோ அது மெமராண்டத்தை சொல்லியிருப்பாங்க, அது வந்து அன்லிமிடெட் கம்பெனியான்னு சொல்லிட்டு. லைபிலிட்டி கிளாஸ் இருக்குல்ல, 4th கிளாஸ் தான் லைபிலிட்டி கிளாஸ் மெமராண்டத்துல, அதுல சொல்லியிருப்பாங்க இது என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல 5th கிளாஸ்ல கேபிட்டல் இருக்கலாம், கேபிட்டல் எல்லாமே இருக்கலாம். சரியா? 1% கம்பெனி. 1% கம்பெனில எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? 1 மெம்பர். 1% கம்பெனி செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கா? எஸ் சார். எஸ், செப்பரேட் லீகல் என்டிட்டி நார்மலா எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கு. 1% கம்பெனியோட பேர் எப்படி முடியும்? OPC பிரைவேட் லிமிடெட். OPC பிரைவேட் லிமிடெட். பப்ளிக் கம்பெனியோட பேர் எப்படி முடியும்? லிமிடெட். பிரைவேட் கம்பெனி பேர் எப்படி முடியும்? பிரைவேட் லிமிடெட். வெரி குட். ஓகே. பிரைவேட் கம்பெனிக்கு மினிமம் கேபிட்டல் எவ்வளோ? தேவையில்லை, ₹1 கூட ஆரம்பிச்சுக்கலாம். பிரைவேட் கம்பெனியோட மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ? 2. மேக்ஸிமம் 200. இந்த 200ல யாரே எடுத்துக்க கூடாது. வாட் யூ ஷுட் நாட் கன்சிடர் இன் திஸ் 200? Past employees. Employees who become the shareholder, okay, while they are in employment and continue to be shareholder even after the employment ceased, அவங்கள எடுத்துக்க கூடாது. ஜாயிண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் என்னவா எடுத்துக்கணும்? சிங்கிள் ஆளா எடுத்துக்கணும். சரியா? குட். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க? இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஆளை போட தேவையில்ல, ஆடிட் கமிட்டி ஆளை போட தேவையில்ல, நாமினேஷன் கமிட்டி ஆரம்பிக்க தேவையில்ல, ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன் கமிட்டி ஆரம்பிக்க தேவையில்ல. பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு இதெல்லாம் வருமானு கேட்டா 10 கோடி ரூபாய்க்கு மேல பெய்ட் அப் கேபிட்டல் வந்தா இதெல்லாம் வரும். மற்ற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாருக்கும் வராது, 10 crores மேல இருந்தா வரும். சரியா? ஸ்மால் கம்பெனினா என்ன? Small company means a private company. First of all, small company means a private company. Paid up capital does not exceed 2 crores. Turnover does not exceed 20 crores. சரியா? See, இது வந்துட்டு May 23க்கு அமெண்ட் ஆயிடுச்சு. May 23க்கு மாறிடுச்சு. இது வந்து 414 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்க எக்ஸாமுக்கு இது 220 தான். சரி, அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எவனா சொல்லி விடுவான், அமெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா, 15 செப்டம்பர் 2022ல இருந்து இது அமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி கதை கட்டி விடும்போது நீங்க பயப்படக்கூடாது. இல்லப்பா, எங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்கிற அமெண்ட்மெண்ட் தான் அப்ளிகபிள், இப்போ செப்டம்பர்ல நான் அமெண்ட்மெண்ட்லாம் அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஒருவேளை இந்த நவம்பர் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ண முடியல, மே எக்ஸாம் எழுத வேண்டியதாகி போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப போய் நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா? So continue. What is small company? Small company means a private company having paid up capital not exceeding 2 crores and turnover not exceeding 20. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 crore கீழேயும் இருக்கணும், 20 crore கீழேயும் இருக்கணும். ஏதாவது ஒன்னு தாண்டிடுச்சுன்னா கூட இட்ஸ் நாட் a small company, it's normal private limited company. So to satisfy a small company, whether it should be a private limited company, yes. If it is a public limited company, even if it is less than 2 crores capital, it is not a small company. Only if it is a private company, this definition is satisfied. சரி, now small company should not be a holding company or subsidiary company. அப்படின்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா கூட அது இன்னொரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஹோல்டிங்கா இருந்ததுன்னா, even though its paid up capital is less than 2 crores, even though its turnover is less than 20 crores, you will not call this as a small company. It should not be a section 8 company. It should not be a special act company. அப்படின்னா பேங்கிங்கோ எலக்ட்ரிசிட்டியாவோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் அடிஷனல் கண்டிஷன்ஸ். அடுத்தது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்ன? இட் இஸ் நாட் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, if it is a private limited company, subsidiary of public limited company, then it is called as dash. If a private limited company is a subsidiary of public limited company, then it's called as dash. Public company. Deemed public company. சரியா? சரி, இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டீம்டு பப்ளிக் கம்பெனியா இருக்குன்னு வச்சுக்கோ. அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் மினிமம் 2 இருக்கணுமா 7 இருக்கணுமா? 7 புரியல. 7 அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். 2 தான் சார். 2 only 2 சார். இப்போ வைபவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்னு இருக்குது.
வைபவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில யாரு ஷேர் ஹோல்டர்னு கேட்டா ஹரிப்ரியா லிமிடெட். புரிஞ்சுதா? ஹரிப்ரியா லிமிடெட் is holding 70% share in வைபவ் பிரைவேட் லிமிடெட். Then there is one more shareholder called Logeshwaran. Understood? So Haripriya Limited is holding 70% and Logeshwaran is holding 30%. Now Vaibhav Private Limited is private limited, right? But it is called as deemed public company. It is not a public company. Nalla purinjukko. It is deemed public company. Appo ஒரு public company வந்து 50% மேல ஷேர் வச்சுக்கிறதுனால நீ deemed public company ஆனதுனால எப்படி உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் 7 மாறும்? ரெண்டு பேரும் தான் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. ஆமா சார். புரியுதா நான் சொல்றது? சோ அப்போ சார் அப்ப டீம்டு பப்ளிக் கம்பெனிக்கு என்ன பிரச்சனைனா அந்த பிரிவிலேஜஸ் ஒன்று படிச்சோம் தெரியுமா? அந்த பிரிவிலேஜஸ்லாம் அவங்களுக்கு வராது. சோ அப்ப அவங்க கூட அந்த கமிட்டி எல்லாம் வைக்க வேண்டியது நன்மை வந்துடும். ஸோ சார் ஆனா டீப் பப்ளிக் கம்பெனியா இருந்தா கூட ஆனா பிரைவேட் கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். ஆமா பிரைவேட் கம்பெனி தான்டா அவங்க. சில பிரைவேட் கம்பெனிஸோட பிரிவிலேஜஸ் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகே சார். புரியுதா? அதுதான் விஷயம், வேற எதுவும். இப்போ அவங்களோட பேர் எப்படி இருக்கும் எண்டிங்? இப்போ நீ இந்த வைபவ் பிரைவேட் லிமிடெடோட டீம்டு பப்ளிக் கம்பெனியோட எண்டிங் பேர் எப்படி இருக்கும்? பேரு பிரைவேட் லிமிடெட் தான் இருக்கும். புரிஞ்சுதா உனக்கு? வைபவ் பிரைவேட் லிமிடெட் will be continue to be private limited அவ்வளவுதான். ஓகே சார். But the privileges of private limited will not be there for you. அவ்வளவுதான். ஹோல்டிங் கம்பெனி என்ன? The company which holds more than half of the voting power of another company. The company which is controlling another company, it is holding company. The company which is controlling the board of director of another company, then it is holding company. Then what is subsidiary company? The company which is getting controlled. Okay, it becomes subsidiary company. Understood? இப்போ அது டைரக்டாவும் இருக்கலாம் இன்டைரக்டாவும் இருக்கலாம். அப்படின்னா A holds 70% share in B. B holds 60% share in C. Then C is a subsidiary of B as well as A. அப்போ C வந்து B என்னன்னு கூப்பிடும்? ஹோல்டிங் கம்பெனின்னு கூப்பிடும். C வந்து A என்னன்னு கூப்பிடும்? ஹோல்டிங். C A என்னன்னு கூப்பிடும்? அல்டிமேட் ஹோல்டிங் கம்பெனி. அல்டிமேட் ஹோல்டிங்னு கூப்பிடும். சரியா? நீங்க வந்து அந்த கன்சாலிடேட்டட் படிச்சிருப்பீங்கல்ல, உங்களோட அக்கவுண்ட்ஸ்ல கன்சாலிடேட்டட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த கன்சாலிடேஷன்ல இதெல்லாம் வரும். எனக்கு அது குரூப் 1ல இருக்கா குரூப் 2ல இருக்கான்னு தெரியல. குரூப் 2ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் 2ல படிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா டீடைலா புரியும். படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது சார், ஒரு கம்பெனி 49% ஷேர் வச்சிருக்குன்னு வச்சுக்கோ இன்னொரு கம்பெனில. ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் கம்பெனில லோகேஷன் கம்பெனி வந்துட்டு 49% ஷேர் வச்சிருக்கு. இப்போ இன்னொரு ஷேர் ஹோல்டர் ஹரிப்ரியான்றவங்க லோகேஷன் கம்பெனில போய் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு 5% ஷேர் இருக்கு வைபவ் லிமிடெடோட. ஸோ வைபவ் லிமிடெடோட ஷேரை கொண்டு போயிட்டு ஹரிப்ரியா என்ன பண்றாங்க? லோகேஷன் அடமானம் வைக்கிறாங்க. ஸோ லோகேஷன் கம்பெனி ஹோல்ட்ஸ் 49% இன் வைபவ் கம்பெனி. ஓகே, அப்போ லோகேஷன் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் வைபவானா இல்ல, ஏன்னா அது 49 தான் இருக்குது. மோர் தென் 50 ஆகணும்ல, அது இல்ல. இப்போ ஹரிப்ரியா என்ன பண்றா? அவன் வந்து ஒரு 5% ஷேர் ஹோல்டர் இதுல வைபவ்ல. அவ லோகேஷன் போய் கடன் வாங்குறான். அந்த கடனுக்கு அவ செக்யூரிட்டி என்ன கொடுக்குறா? வைபவ் லிமிடெட்ல அவ வச்சிருக்க ஷேரை கொடுத்துடுறான். புரிஞ்சுதா? இப்போ whether லோகேஷன் becomes holding company of வைபவ்? No sir. No. செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்தா அத ஓனர்ஷிப்பா எடுத்துக்க கூடாது. செக்யூரிட்டி எப்ப ஓனர்ஷிப்பா எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை ஹரிப்ரியா வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா? என்னோட செக்யூரிட்டியை நீயே வச்சுக்கோன்னு லோகேஷனுக்கு சொன்ன போதுதான் அவன் ஓனரா மாறுறான். அது வரைக்கும் அது செக்யூரிட்டி தான். புரிஞ்சுதா? இப்போ பேங்க்ல கொண்டு போயிட்டு உங்க கோல்டு அடமானம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோயேன், அது பேங்கோட கோல்டா மாறிடுமா? மாறாது. நீங்க கடன் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அது உங்களோடது தான். ஒருவேளை கடன் கொடுக்க முடியலன்ற பட்சத்துலதான் அது ஆப்ஷன்ல விட்டு அது அவங்களுக்கு தான் மாறும். புரிஞ்சுதா இல்லையா? அந்த மாதிரிதான் கணக்கு. ஸோ ட்ரஸ்டா வச்சிருந்தாங்க ஆர் செக்யூரிட்டியா வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் அந்த ஷேர் ஹோல்டிங்ல கணக்கு பண்ணிக்க கூடாது. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், ஆஸ் ட்ரஸ்ட், ஆஸ் செக்யூரிட்டி, இது மூணுமே நீங்க அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க சில டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சார், பிரைவேட் லிமிடெடுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? What are the restrictions a private limited company have?
Transfer of share. Transfer of shares restriction இருந்தது. அப்புறம் accept deposit from the public. They should not accept deposit from public. அப்புறம் they should not ask shares from public, subscription from public. புரிஞ்சுதா? சரி சார், இப்போ ஒரு சப்சிடரி கம்பெனிக்கு என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன்? பிரைவேட் கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்ஷன் படிச்சிட்டோம். சப்சிடரி கம்பெனிக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? ஆஃப்டர் இட் பிகம்ஸ் சப்சிடரி, இட் should not purchase shares in the holding company. புரிஞ்சுதா? ஆஃப்டர் a subsidiary company becomes subsidiary company of the holding company, subsidiary company should not purchase shares in the holding company. இப்போ இப்படி வச்சுக்கோ, வைபவ் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, குரு பிரகாஷ் லிமிடெட்னு ஒன்று இருக்குது. வைபவ் லிமிடெட் holds 40% share in Guru Prakash Limited. Guru Prakash Limited holds 45% share in வைபவ் லிமிடெட். இது பேர் கிராஸ் ஹோல்டிங்னு பேரு. சரியா? இப்போ வைபவ் லிமிடெட் acquired another few percentage share and become subsidiary, sorry, it becomes holding company of Guru Prakash Limited. Once Vaibhav Limited becomes holding company of Guru Prakash can continue to hold the 45% what he already have in Vaibhav, but he cannot purchase any fresh shares once it becomes the subsidiary. It can continue to hold the hold shares and the 45% அது வெச்சுக்கலாம். இப்போ அந்த 45% அவன் voting போட முடியுமா அப்படினு கேட்டா voting போட முடியாது. Once the subsidiary becomes subsidiary, even though it has shares in the holding company, it can't vote. But when Vaibhav Limited declares dividend, can Guru Prakash Limited have right to get it? Yes, he can get it. புரிஞ்சுதா? இப்போ வைபவ் லிமிடெடோட ஷேர் ஹோல்டர் கோகிலவாணி செக்யூரிட்டியா கொடுக்குறா குரு பிரகாஷ் கிட்ட, அவரோட ஷேரை செக்யூரிட்டியா கொடுக்குறா. வைபவ் லிமிடெட்ல இருக்கிற ஷேரை செக்யூரிட்டியா கொடுத்து லோன் வாங்குறான். இப்போ குரு பிரகாஷ் லிமிடெட் can take வைபவ் லிமிடெட் ஷேர் as security from கோகிலவாணி எடுத்துக்கலாம். நான் காசு கொடுத்து வாங்கல, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் காசு கொடுத்து வாங்கல, நான் செக்யூரிட்டியா எடுத்துக்கிட்டு நான் லோன் தான் தரேன். ஏன்னா அது ஒரு அசெட்ல, அதை செக்யூரிட்டியா எடுத்துக்க முடியுமா? முடியும். சரியா? அடுத்தது, what is associate company? Associate company means a company which has significant influence. Okay, அப்படியே என்ன அர்த்தம்னா 20% of the voting power. புரிஞ்சுதா? சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அர்த்தம்? 20% of the voting power. இப்போ வைபவ் லிமிடெட்ல குரு பிரகாஷ் லிமிடெட் ஷேர் ஹோல்டிங்கா வச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன். அது 20% ஈக்விட்டி ஷேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. voting power வந்து ஜெனரலா ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இருக்கும். Okay, if it controls 20% of the voting power, then Guru Prakash Limited is dash for Vaibhav. Associate company. Associate. புரிஞ்சுதா இல்லையா? What is joint venture company? When two companies jointly control one company, then that controlled company is called joint venture company. ஏவும் பியும் சேர்ந்து சின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அந்த சில ஏ 50% வச்சிருக்கான், பி 50% வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. அப்ப அந்த சி யாரு? ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. அந்த சிக்கு ஏ யாரு, பி யாரு? அந்த சிக்கு ஏ யாரு, பி யாரு? இன்வெஸ்டிங் கம்பெனி சார். இல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஹோல்டிங் கம்பெனி தான். ரெண்டு பேருமே ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, அவங்களுக்கு இது ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி, இவனுக்கு அது ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. Now, what is listed company? Listed in the stock exchange. Now, இதுல ஒரு சின்ன அமெண்ட்மென்ட் இருக்கு. மேபி இது எக்ஸாம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பப்ளிக் கம்பெனி which is not listed its equity shares but listed its convertible or non-convertible debentures or preference shares. நல்லா புரிஞ்சுக்கோ. Private limited company which has listed its debentures. Public company which has listed its equity shares in other than recognized stock exchange. These are not considered as a listed company. What are not considered as a listed company? Just because நீ லிஸ்ட் பண்ணினால லிஸ்டட் கிடையாது. புரிஞ்சுதா? எதை லிஸ்ட் பண்ணிருக்கணும்? ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் எதை லிஸ்ட் பண்ணிருக்கணும்? Recognized stock exchange. BSE NSE. So BSE NSE ல உன்னோட ஈக்விட்டி ஷேர்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்து லிஸ்ட் பண்ணினா மட்டும் தான் நீ லிஸ்டட் கம்பெனி. இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லிஸ்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் லிஸ்ட் பண்ணும், பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அது லிஸ்டட் கம்பெனியான்னு கேட்டா இல்ல.
புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது கவர்மெண்ட் கம்பெனி. வாட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி? At least 51% of the share capital held by the central government or state government or partly by the central government or partly by one or more state government includes and subsidiary of a government company. ஓகே, அது வரைக்கும் அப்படியே மூச்சு விடாம சொல்லணும். அந்த இடத்துல நிறுத்திட கூடாது. அண்ட் சப்சிடரி ஆஃப் பப்ளிக் அண்ட் சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி வரைக்கும் நீ சொல்லணும். இப்போ இந்த அண்ட் சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அது செப்பரேட்டான வார்த்தை. அது இது கூட இருக்க சம்பந்தப்பட்ட வார்த்தை கிடையாது. அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 20% ஷேர் வச்சிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 20% ஷேர் வச்சிருக்கு, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 20% ஷேர் வச்சிருக்குன்னா, இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 60% சொல்லக்கூடாது. ஓகே, 2 cow and 1 sheep is equal to what? 2 cow and 1 sheep, not 3 cow. So ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட் பண்ணிக்கோ. ஆனா சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனியை நீ செப்பரேட்டா தான் பார்க்கணும். சோ இப்போ 20% ஷேரை ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வச்சுக்கினா அந்த கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரியா இது மாறுமானா மாறாது. புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் 20%, ஸ்டேட் கவர்மெண்ட் 20%, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி 20% வச்சிருக்குன்னா, அப்போ இந்த கம்பெனி எந்த கம்பெனி? ஏ லிமிடெட் அப்படின்ற கம்பெனில 3 பேர் 20 வச்சிருக்காங்க. அப்போ ஏ லிமிடெட் என்ன? நான் சொல்றது புரிஞ்சுதா? ஏ லிமிடெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் 20%, ஸ்டேட் கவர்மெண்ட் 20%, கவர்மெண்ட் கம்பெனி 20%. அப்போ ஏ லிமிடெட் என்ன? It's not a government. Because central government and state government is not controlling 51%. If to become a subsidiary of a government company, it should have 51% of the controlling interest. அப்பதான் சப்சிடரி கம்பெனியா மாறும். புரிஞ்சுதா? சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இது என்னதான் சார், இந்த ஏ லிமிடெட் என்ன சார்? அது கவர்மெண்ட் கம்பெனி கிடையாதுன்னா, டெக்னிக்கலா அது டீம்டு கவர்மெண்ட் கம்பெனி. டெக்னிக்கலா. ஆனா இந்த சொல்ல டிஃபினிஷன் படி அது கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. புரிஞ்சுதா? சார் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் will be done by C&AG. அதுதான், வேற எதுவும் இல்லை. மிச்ச எல்லாமே இதே தான்டா. அந்த C&AG போர்ஷன் மட்டும்தான் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் நார்மல் கம்பெனிக்கும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. ஆடிட் ரிப்போர்ட் will be submitted to parliament, state legislature assembly அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி 1-2 விஷயம் மட்டும்தான் நார்மல் கம்பெனிக்கும் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் மாறும். மற்றபடி எல்லா கம்பெனிஸ் பொசிஷன் அப்ளிகபிள். சில இடத்துல எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் கம்பெனி சில எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கீ மேனேஜர் பர்சன் அந்த மாதிரி இடத்துல சில எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஃபாரின் கம்பெனினா என்ன? incorporated outside India, place of business in India. Place of business in India. Very good. அவ்வளவுதான். அந்த பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியான்றத பிசிக்கல் ஆஃபீஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி ஈவன் இன் இன்டர்நெட். ஓகேவா? What is charitable object company? Section 8 company என்ன? So it's incorporated to it is incorporated for promoting commerce, art, science, education, research, social welfare, charity, environmental protection, etc. What is the restriction, prohibition? They cannot pay dividends. So profit earn பண்ணலாமான்னு கேட்டா, நான் profit organization profit earn பண்ணலாமான்னு கேட்டா profit பண்ணலாம், but it should be used for the same object of the company and not for the dividend purpose. இப்போ பிசிசிஐ வந்து செக்ஷன் 8 கம்பெனின்னு கேட்டா அது அப்படிதான். ஏன்னா இட்ஸ் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ். பிசிசிஐ கிட்ட இல்லாத காசாடா? எவ்வளவு 1000 கோடி வச்சிருக்கோம் அது காசு சொல்லு. அது ப்ராஃபிட் பண்ணுதா இல்லையானா பண்ணுது, ஆப்வியஸ்லி பண்ணுது. சரியா? ஆனா அது எதுக்கு காசு யூஸ் பண்ணிக்குது? ஸ்போர்ட்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்குது. அது பிசிசிஐல இருக்க யாருக்கும் டிவிடெண்ட் கொடுக்காது, யார் கவர்மெண்ட்டுக்கும் டிவிடெண்ட் கொடுக்காது. RBI, whether it is a section 8 company? No. RBI is registered under RBI Act. RBI gives dividend, தெரியுமா உனக்கு? Around 80,000 crores RBI gives dividend every year. 80,000 crores கொடுக்குது RBI dividend கொடுக்குது. நீ சும்மா கூகுள்ல போயிட்டு how much dividend RBI gives to the government அடியா, உனக்கு தெரியும். அம்மா அப்படின்னு ஷாக் ஆயிரும். இருக்கறதுல ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்குறது அதுதான். சார் RBI எப்படி சார் டிவிடெண்ட் கொடுக்கும்னா, ஏண்டா நோட் அடிக்கிறானா, நோட் அடிச்சா வேணா பண்றான், வட்டி விடுறான்.
அந்த வட்டி அவனுக்கு வருதா? நோட் அடிக்கிறதுக்கான காசு என்ன ஆயிர போகுது? ஒரு 2000 நோட் அடிக்கணும்னா அவனுக்கு ஒரு 15 ரூபா செலவாகுமா? அந்த 2000 ரூபாய் வட்டி கூட்டான்னு வச்சுக்கோ, அந்த வட்டி எவ்வளவு ஆகுது யோசிச்சு பாரு. அந்த டிஃபரன்ஸ் என்ன? அதான் லாபம். எவ்வளவு கொடுத்தாங்க டிவிடெண்ட் இந்த வருஷம் பாத்தியா கூகுள்ல? 99,000 என்னடா 99,000 99,000 crores பாத்துக்கிட்டியா? கவர்மெண்டோட பெரிய வருமானமே இதுதான். நோட் அடிச்சு வட்டி விடுறதுதான் வருமானம். இது நல்லா இருக்கே, நிறைய அடிச்சு விட்டுருவோம். that's not for the entire year, only for என்னடா entire year க்கு இல்ல சார், 9 months சுத்தமா கேக்குறடா, சவுண்டா பேசு சார். entire 1 year க்கு இல்ல சார், 9 months க்கு 1 year க்கு இல்ல சார். அந்த 9 months க்கு கொடுத்த டிவிடெண்ட் வந்து 9 monthsக்கே இவ்வளவு கொடுத்துருவாங்களாமா? இன்ட்ரீம் டிவிடெண்டே இவ்வளவு ரூபாயாமா? பாத்துக்கோ எவ்வளவு பணக்கார கம்பெனியா இருக்குன்ட்டு அறிக்கை. சரி, ஓகே. நவ் சரி, செக்ஷன் 8 கம்பெனிக்கு நேம் வைக்கும் போது அந்த எண்டிங்ல பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் எல்லாம் வேணுமா? தேவையில்லை. எப்படி ஜென்ரலா இருக்கும் உங்க பேரு? சேம்பர்னு இருக்கும், கிளப்னு இருக்கும், ஃபெடரேஷன் இருக்கும், அசோசியேஷன் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும். இந்த மாதிரிதான் அவங்களோட பேர் இருக்கும். சி சார், நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் சார். இப்போ டி நகர் கிளப்னு ஒன்று இருக்குது, மெட்ராஸ் ரேஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ஜிம்கானா கிளப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் செக்ஷன் 8 கம்பெனியா எனக்கு எப்படி சார் தெரியும்னா, கண்டிப்பா அதெல்லாம் செக்ஷன் 8 கம்பெனி தான். ஏன் சொல்றேன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்ததுன்னா யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 200 மெம்பர்ஸ். ஜிம்கானா கிளப்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? பிரசிடென்சி கிளப்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இட் கேனாட் பி அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஷோரா அதை அவுட் பண்ணிடு. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாமான்னா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்ததுன்னா எண்டிங்ல லிமிடெட்னு கண்டிப்பா பேர் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? எனி ஃபார்ம் ஆஃப் சார், அது ஏன் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கக்கூடாதுன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்க முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோமே 1932 ஆக்ட்ல, இட் ஷுட் பி ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிக்காக ஆரம்பிக்கிறது, ப்ராஃபிட் மேக்கிங்காக ஆரம்பிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ இட் கேனாட் பி அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சார் வெதர் இட் கேன் பி எல்எல்பின்னு கேட்டீங்கன்னா, எல்எல்பியும் நான் ப்ராஃபிட்டா இருக்க முடியாது, எல்எல்பியும் ப்ராஃபிட்டுக்காக மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்க முடியாது, சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது, எல்எல்பியா இருக்க முடியாது. அப்போ என்னவா இருந்திருக்கலாம்? ஒன்னு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா செக்ஷன் 8 கம்பெனியா இருந்திருக்கலாம். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா லிமிடெட்னு முடியணும். ஓகே சார், பப்ளிக் லிமிடெட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா அது ஆப்வியஸ்லி செக்ஷன் 8 மாறிடும். ஏன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வேற எடுக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் லைசன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இந்த லைசன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவோக் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நீங்க வந்துட்டு நீங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி பிசினஸ் பண்ணல, நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் மாதிரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இவன் ஏதோ ஃப்ராட் பித்தலாட்டம் பண்றான்னு சொல்லிட்டு லைசன்ஸ் ரிவோக் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? வாட் இஸ் டார்மன்ட் கம்பெனி? டார்மன்ட் கம்பெனி மீன்ஸ் a company incorporated for a future purpose. ஆனா இப்போ இன்கார்பரேட் பண்றோம், பிசினஸ் இப்ப கொண்டு பண்ணல. பிசினஸ் எப்ப பண்றோம்? பிசினஸ் ஃபியூச்சர்ல பண்றோம். ஜெனரலா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பேட்டன்ட், ட்ரேட்மார்க் எல்லாம் இந்த கம்பெனி கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? அதாவது அசெட்ஸ் இந்த கம்பெனி பேர்ல வாங்கி வச்சுட்டு சும்மா உட்கார வச்சிருவாங்க. This company will not do any significant transaction. This company will not do any significant transaction, but they can do certain transaction which is not significant. So what are the transaction which is not considered significant? Paying yearly ROC fees, paying yearly government fees, maintenance of normal records. For this, the shareholders gives the money. For that, the company will allot shares. In the Mari activity, it is not considered as a significant transaction. Then what is the significant transaction? Sale, purchase, reputation. These are significant transaction. These are panna maatanga. புரிஞ்சுதா? What is நிதி கம்பெனி? சார் ஒரே டவுட் சார். இப்போ நீங்க சொன்னீங்க டார்மன்ட் கம்பெனி சொன்னீங்கல்ல, அதுல இந்த ட்ரேட்மார்க் பேட்டன்ட்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் அதுக்கெல்லாம் ராயல்டி வரும்போது அது வந்து இந்த நீங்க முன்னாடி ராயல்டி கொடுக்க மாட்டாங்க. சி ஜெனரலா ஒன்னு பாத்துக்கோ, நான் ஒரு கம்பெனி பேர்ல ட்ரேட்மார்க் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு உடனே அது கிடைச்சிரும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீ சில கம்பெனில டிஎம்னு போட்டிருப்பாங்க, சில கம்பெனில ஆர் போட்டு ரவுண்ட் பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கியா? நீ என்னைக்காவது டிஎம்க்கும் ஆருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்கியா? யார்ட்டையாவது? ஏன் கேட்டதில்ல? நான் உன் வயசுல இருக்கும்போது கேட்டிருக்கேன்.
டிஎம்னா என்ன, ஆர்னா என்ன? ட்ரேட்மார்க்னா அப்ளை தான் பண்றோம், ஆர்னா தான் ரிஜிஸ்டர்டு. அப்ளை பண்ணி 4-5 வருஷம் கழிச்சு தான் ரிஜிஸ்டர் ஆகும் நிறைய கம்பெனி. சரியா? அப்போ அந்த 4-5 வருஷம் வரைக்கும் அவன் வந்து ஒரு டம்மி கம்பெனில அந்த ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணிட்டு கம்முன்னு இருப்பான். ஒன்ஸ் அது ஆரா மாறினதுக்கு அப்புறம் அவன் அந்த வேலையை ஆரம்பிப்பான் சம்டைம்ஸ். சரியா? அதாவது நீ ராயல்ட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அது சிக்னிஃபிகன்ட் டிரான்சாக்ஷன் மாறிடும். ஸோ எந்த கம்பெனில டம்மி கம்பெனியா உட்கார வச்சு வெறும் சொத்தை மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் என்னது, டார்மண்ட் கம்பெனி. நீ வந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனியும் டார்மண்ட் கம்பெனி தானான்னு கேட்றாங்க. டார்மண்ட் கம்பெனின்னு நீ சொன்னா மட்டும் தான் டார்மண்ட் கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்கோ. நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியே நீங்க அப்ளை பண்ணி டார்மண்ட் ஸ்டேட்டஸ் வாங்கலாம். ஆனா just because a private limited company is not doing business, you cannot call them as a dormant company. If you file regular returns, if you do it regular audit, etc. பண்ணிட்டனா ROC உன dormant company சொல்லாது. ஆனா நீயே வாலண்டரியா உன dormant company சொல்லிக்கலாம். புரியுதா இல்லையா? சார் நான் என்ன வாலண்டரியா dormant company சொல்றேன்னா என்ன சார் பெனிஃபிட்னா, நார்மலா இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட உனக்கு கம்மியா இருக்கும் ரூல்ஸ். புரியுதா இல்லையா? இப்போ பிடி சாரு பிடி பீரியட்ல கிரவுண்ட் சுத்தி 10 தடவை ஓடுங்கடான்னு பாத்திருக்கியா? இப்போ சார் எனக்கு லைட்டா வயிற்று வலி சார் அப்படின்னா, சரி நீ ஓடாது நீ உட்காருன்னு வரா. சோ இப்போ இதுதான் டார்மண்ட் கம்பெனிக்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். ஓகே, நிதி கம்பெனினா என்ன? நிதி கம்பெனினா மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனின்னு பேர். மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி சேவிங்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக we will start a company called நிதி கம்பெனி. ஸோ 200 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. இந்த கம்பெனி பேர் தான் நிதி கம்பெனி. இதுல மினிமமே 200. ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டுல கூட நம்ம அப்பா அம்மாலாம் இதுல டெபாசிட் கூட வச்சிருக்கலாம். கும்பகோணம் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபண்ட் KMBFன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி இருக்குது. அதுல அந்த காலத்துல ஆரம்பிச்ச கம்பெனி. மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 200 பேர் இருக்கணும். சரி, அது கண்டிப்பா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா தான் இருக்க முடியும். இந்த கம்பெனி வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட்ல 406 அப்படின்ற செக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை என்ன? இவங்களோட மெம்பர்ஸ்ல இருந்து மட்டும் தான் அவங்க காசு வாங்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இவங்களோட மெம்பர்ஸ்ல இருந்து அவங்க காசு வாங்குவாங்க. இவங்க மெம்பர்ஸ்க்கே அவங்க லோன் கொடுப்பாங்க. ஓகே, so for example my mom, my dad and all deposited few lakh rupees in KMBF. So they are deposit holders as well as they are the shareholders. They would have got some 10 shares or 15 shares. So this company will get loan from the shareholder and it will give loan to the shareholders. And they will make sure none of the shareholder are body corporate, only individuals. புரிஞ்சுதா? நேச்சுரல் பர்சன்ஸ் தான் ஷேர்ஹோல்டரா இருக்க முடியும். நேச்சுரல் பர்சன் இது மட்டும் தான் லோன் வாங்குவாங்க. நேச்சுரல் பர்சன் மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? சார் வாட் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்? சார் அவங்க வந்து இதுவும் டிவிடெண்டும் உண்டா சார்? டிவிடெண்ட் கொடுப்பாங்கம்மா. 25% வரைக்கும் கொடுப்பாங்க. எங்க அம்மாக்குலாம் டிவிடெண்ட் வரும், வருஷம் வருஷம் வரும். ஐ திங்க் அவங்களோட கேபிட்டல்ல மேக்ஸிமம் 25% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எங்க அம்மா வந்து 10 ரூபா ஷேர்ஸ்ல ஸ்பேஸ் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அவங்களுக்கு எவ்வளவு ரூபா வரும் டிவிடெண்ட்? ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 காசு. ஓகே, அதுக்கு மேல அவங்களால டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கேட்டு அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கலாம்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு இது இருந்துச்சு, ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ரொவிஷனை தூக்கிட்டாங்க. இனிமேலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல்கே போக முடியாது. மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்க முடியும்? 25% தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே சார், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன சார்? ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்னா அது பேங்க் கிடையாது. ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கோ. பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா 3 தான். LIC, IDFC, UTA, இது 3 தான். சரியா? ஸோ இவங்க எல்லாம் பேங்க் கிடையாது. உனக்கே தெரியும். LIC பேங்கா? பேங்க் இல்லை. IDFC சார், IDFC பேங்க் தானே சார்? நான் கூட பார்த்துருக்கேனே சார், உங்களுக்கு கூட அக்கௌண்ட்ல பே பண்ணும்போது IDFC தானே சார் நான் பே பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கோ. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் அ பேங்க். IDFC இஸ் நாட் அ பேங்க். IDFCல 2-3 இருக்குது. புரிஞ்சுக்கிட்டியா? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் அ பேங்க். IDFC இஸ் நாட் அ பேங்க். IDFC இஸ் அ PFI. புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? Now ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டெஃபினிஷன்ல இது வந்து ரொம்ப பெரிய டெஃபினிஷன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ரொம்ப பெரிய டெஃபினிஷன்.
அதுல ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ், தென் பேங்க்ஸ், தென் பப்ளிக் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். புரிஞ்சுதா உனக்கு? சோ FI is equal to PFI plus NBFC plus B. இது மூணுத்தையுமே பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அப்போ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டெஃபினேஷன்ல எதுக்கு வராதுன்னு கேட்டா NBFC நிதி கம்பெனி வராது. நிதி கம்பெனி டோட்டலி டிஃபரெண்ட். அதுவும் பார்க்கறதுக்கு பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது நிதி. சார் அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் RBI கவர்ன் பண்ணும், நிதி கம்பெனி RBI கவர்ன் பண்ணாது. நிதி கம்பெனில 45IA அப்படின்ற RBI செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது, மற்ற கம்பெனிக்கும் அப்ளை ஆகும். என்ன சார் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஆடிட்டிங்ல கேர் ஒன்று இருக்கா, அதுல 1 பாயிண்ட்ல நிதி கம்பெனி 45IA ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்பாங்களா? அந்த இடத்துல நிதி கம்பெனிக்கு மட்டும் 45IA ரெஜிஸ்ட்ரேஷன் வராது, மிச்சம் எல்லா கம்பெனிக்கும் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு 45IA ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். சரியா? இதுவும் வட்டிக்கு தான் ஓடுது, நிதி கம்பெனி வட்டிக்கு தான் ஓடுது. ஆனா அவங்களோட ஓன் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் வட்டி கொடுறாங்க. சிம்பிளா எடுத்துக்கோ, நீ SBIல வந்துட்டு டெபாசிட் வச்சிருக்கன்னு வச்சுக்கோ, சேவிங்ஸ் டெபாசிட் SBIல வச்சிருக்க, நீ SBIக்கு ஷேர் ஹோல்டரா? இல்ல உன்கிட்ட இருந்து அவங்க டெபாசிட் வாங்க முடியுமா? ஆனா கும்பகோணம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு நீ வந்து டெபாசிட் போடணும்னா யூ ஷுட் பிகம் வாட்? ஷேர் ஹோல்டர். சோ அவன் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருப்பான், ஆனா அவன் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. மத்தவங்க எல்லாம் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ்ல நான் லோன் வாங்குறேன், நான் லோன் மட்டும் தான் வாங்க முடியும், டெபாசிட் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். டெபாசிட் அக்செப்டிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், நாட் டெபாசிட் அக்செப்டிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளலாம் போக தேவையில்லை, நீங்க இன்டர் தான் படிக்கிறீங்க, அதனால ரொம்ப உள்ள போக தேவையில்லை, ஜென்ரல் நாலேஜ் அவ்வளவும் தேவையில்லை, ஏன்னா ரிவிஷன் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். ஸோ NBFCனா என்ன? அது நார்மலா லோன் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? பஜாஜ் ஃபின்சர்வ் கேள்விப்பட்டிருக்கியா? முத்தூட் ஃபின்கார்ப் கேள்விப்பட்டிருக்கியா? ரிலையன்ஸ் கேபிட்டல், டாடா கேபிட்டல், இவங்கெல்லாம் என்னது? NBFC, பட் தே ஆர் நாட் பேங்க்ஸ். சரியா? பேங்க்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரியும். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். Sir, can I convert my public company into a private company? Can I convert my private limited company into a public limited company? Tell me. Yes. Yes. How to convert a public company into a private company? Special resolution pass பண்ணனும், articles amend பண்ணனும், public private மாத்தும்போது restrictions impose பண்ணனும். What are the restrictions to be imposed to convert public to private? Maximum number of shareholders 200 னு சொல்லணும். ஷேர் டிரான்ஸ்ஃபரை எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் குள்ள தான் பண்ணிக்க முடியும்னு சொல்லணும். ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண கூடாது, டெபாசிட் அக்செப்ட் பண்ண கூடாது, பப்ளிக் ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண கூடாது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அண்டர்ஸ்டுட்? So come and tell me, what is the steps for converting public company into a private company? Special resolution, articles amendment, impose restrictions, central government approval. What is steps for converting private to public? See, private to public easy, central government தேவை இல்லை, ஆனா public to private க்கு central government தேவை. புரிஞ்சுக்கிட்டியா? See, இருக்கிறதுலே கஷ்டம் என்ன தெரியுமாடா? 200க்கு மேல இருக்கிற மெம்பர்ஸை 200க்குள்ள மாத்திரதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா நீ ஒண்ணு அமுச்சு விடணும் அவங்களெல்லாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் ஷோல்டரா மாத்தணும். So private to public எப்படி மாத்துறது? Alter articles. Articles of association. Yes. Special resolution pass பண்ணனும். அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 4 இருந்திருக்கும்ல, அதை தூக்கி விட்டுறணும், ரிமூவ் பண்ணனும். ஆமா, ரிமூவ் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள். Can I have more than 50 members in any other form of organization other than company? No, you cannot. It becomes illegal organization. புரியுதா? புரியலையா? புரியலனா புரியலன்னு சொல்லுடா. புரியல சார். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எவ்வளவு பேர் பார்ட்னர்ஸா இருக்கலாம்?
பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எவ்வளவு பேர் பார்ட்னரா இருக்கலாம்? 20. 50. 50. வெயிட் பண்ணு, புரியலன்னு சொன்னவங்க சொல்லலையே. நீ புரியல, நான் சொன்னேன் புரியலன்னு சொன்னதை ஒருத்தன் தேடி இருக்கான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல. சோல் ப்ரொப்ரைட்டர்ல எவ்வளவு பேர் மெம்பரா இருக்கலாம்? மாட்டோம். பார்ட்னர்ஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல மேக்ஸிமம் எவ்வளவு பார்ட்னர்ஸ் இருக்கலாம்? பார்ட்னர்ஷிப் 50 சார். மைக் வாய்க்கிட்ட வச்சு பேசு. பார்ட்னர்ஷிப் 50 சார். 50? எல்எல்பில எல்எல்பிலயும் 50 தான் சார். அப்போ அதான் நான் கேள்வி கேட்டேன். எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் other than company, if they have more than 50 members, then it is dash. Not possible. Illegal. அவ்வளவுதான் விஷயம். ஓகே. அண்ணா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா என்னென்ன ராகிங் பண்றியா? மறுபடி சொல்லுங்கன்ட்டு. இல்ல சார், அது அதர் ஆர்கனைசேஷன் சொன்னது எனக்கு அது என்னன்னு புரியல. Any other form of organization other than company having more than 50 members is illegal அப்படின்னா. அதான் சார், அதர் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். அது உனக்கு கன்ஃபியூஸ் புரியலன்னா, இந்த ஒரு படத்துல விவேக் வந்து எழுதி காட்டுவான், அப்படின்னு ஒண்ணு எழுதி காட்டுவான். இப்போ தெரியுதான்னு கேட்பான், தெரியலன்னுவான். கிட்ட கொண்டு வந்து இப்போ தெரியுதான்னு கேட்பான், தெரியலன்னுவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து பெருசா எழுதி காட்டுவான், தெரியலன்னுவான். அப்புறமா தான் தெரியும் அவனுக்கு ஆனா என்னன்னே தெரியலன்னு தான் தெரியும். அவனுக்கு கண்ணு தெரியாம இல்ல, அவனுக்கு அப்படின்ற வார்த்தை தான் தெரியல. நான் படிச்சது இல்ல, ஆனா எனக்கு தெரியலன்னுவான். ஓ, நீ எந்த தெரியல சொன்ன, அந்த தெரியல சொன்னியா அப்படின்னுவான். அது மாதிரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அத சொல்லும் போது அந்த மீனிங் புரியல உனக்கு. Can a HUF have more than 50 members? உன் தாத்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். உன் தாத்தாக்கு 11 பசங்க. உன் அப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி 11 பேரு. ஓகே, அந்த 11 பசங்களுக்கும் ஆளுக்கு 3 பசங்க. சரியா? நீங்கெல்லாம், நீ உன் அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கோ. இதெல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அசால்ட்டா 50 வந்துரும். ஒரு பேஜுக்கு சொல்றேன். இப்போ இது ஒரு HUFல இருந்ததுன்னா இது பிசினஸ் பண்ணலாமா? HUFல எஸ், பிசினஸ் பண்ணலாம். அப்போ whether it is a illegal association? No sir. No. So what is exempted? HUF is exempted from having more than 50 members. LLP, sometimes if they get permission, they can have more than 50 partners. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஜெனரலா இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதுல அவங்க கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல வந்துன்னா அது எக்ஸம்ப்ட். மற்றபடி யாருமே மோர் தென் 50 இருக்கக்கூடாது. அடுத்தது 1% கம்பெனி. 1% கம்பெனி சொல்லு பாப்போம். ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். 1% கம்பெனில மினிமம் எவ்வளவு பேர் நம்பர் இருக்கணும்? 1, மேக்ஸிமம் 1. அந்த ஆளுக்கு நாமினி இருக்கணுமா? அந்த 1% நாமினி இருக்கணுமா? எஸ் சார். ஆமா, நாமினி இருக்கணும். அந்த நாமினி கன்சென்ட் கொடுத்துருக்கணும். அந்த நாமினி கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணலாமா? பண்ணலாம். வித்ட்ரா பண்ணலாம் சார். மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அந்த நாமினி பேர் இருக்கணுமா? எஸ் சார். ஆமா, அந்த நாமினி கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, வேற ஒரு நாமினி கொண்டு வந்தா மெமராண்டம் ஆல்டர் பண்ணணுமா? நோ சார். நோ சார். மெமராண்டம் ஆல்டர் பண்ண தேவையில்லை. முதல்ல எவன் நாமினியோ அவன் பேர் மெமராண்டத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர் ஆகும்போது நாமினி பேர் ஆல்டர் ஆகாது. அந்த 1% இருக்காருல்ல, அவர் ரெசிடென்டா இருக்கணுமா, சிட்டிசனா இருக்கணுமா? சொல்லு. எஸ் சார். ரெசிடென்டா இருக்கணுமா, சிட்டிசனா இருக்கணுமா? சிட்டிசனா இருக்கணும் சார். சிட்டிசனா இருக்கணும். ரெசிடென்டா இருக்கணுமா? Not necessary sir. Not Resident or otherwise. 180 days. 120 days இருந்தா போதும். 120 days இருந்தா போதும். 120. ஓகே, 120 days ப்ரீவியஸ் இயர்ல ஒரு இந்தியால இருந்திருக்கணும் மினிமம். நார்மல் ரெசிடென்ட்னா 182 days இந்தியால இருக்கணும். கம்பெனிஸ் ஆக்டுக்கு ரெசிடென்ட்னா 120 days இருந்தா போதும் இந்த செக்ஷன் படி. இப்போ எல்எல்பிக்கு இதே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்எல்பில டெசிக்னேட்டட் பார்ட்னர் ரெசிடென்ட் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்போம். அங்கேயும் இதே மாதிரி, அங்கேயும் ஆக்சுவலி ரெசிடென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அங்கேயும் 120 days அமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 1% கம்பெனில நாமினியா இருக்கான்ல ஒருத்தன்,
அவன் வேற ஒரு 1% கம்பெனி நாமினியா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு கம்பெனி மட்டும் தான் அவன் நாமினியா இருக்க முடியும். ஒரு 1% எவ்வளவு 1% கம்பெனி ஆரம்பிக்கலாம்? 1. ஒன்லி 1% கம்பெனி வட்டி கூடுற பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்பிஎஃப்சி ஆக்டிவிட்டிஸ்லாம் அது பண்ணக்கூடாது. 1% company at any point of time can become a private limited company or public limited company. Previously, the restrictions எல்லாம் இருந்தது. 2 வருஷம் வரைக்கும் ஆக முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. Any time we can become private or public company. Understood? Understood. So let us take a break. Okay? 5 minutes break. இப்போ வண்டி 5 நிமிஷம் நிற்கும். சுச்சு போறவங்க போயிட்டு வந்துங்க.